ஓடுகின்றனன் கதிரவன் பூரணி, என் மேல கோவமா? வருத்தம். ஏன் இப்படி விரக்தியா பேசுற? மனசுல சந்தோஷம் இல்ல, அதனாலதான். என்னது சின்ன குழந்தையாட்டம்? பூரணி, உன் பேருக்கு முழுமென்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு தெரியுமா உனக்கு? நீ கூட என்ன சரியா புரிஞ்சுக்கலங்கிறப்போ எனக்குத்தான் வருத்தம் அதிகமா இருக்கு. ஒரு லட்சிய பயணத்தை தொடங்கி இருக்கோம். அதுல தடைக்கற்கள் இருக்கலாம், ஆனா தடங்கள் தான் இருக்கக்கூடாது. கல்யாணம் எப்படி தடையா இருக்குன்னு நினைக்கிறியா? தேர்தல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் நம்ம ஏத்து நிக்கிறவன் இந்த சமுதாயத்தை சீரழிக்க வந்திருக்கிற ஒரு கோடாரி காம்பு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷம், ஆசைகள் நிறைவேறிடும். ஆனா அதே சுயநலம்னு சொல்லி மக்கள் மனசை அவங்க திசை திருப்ப முயற்சிக்கலாம் இல்லையா? அதுக்கு அனாவசியமா நாமையே இடம் கொடுக்கணும். எனக்கும் கனவுகள், கற்பனைகள் இருக்கு. ஆனா அதுக்கு மேல நமக்கு பெரிய பொறுப்பும் இருக்கு. அதை மறந்துட்டியா? சொல்லு பூரணி, மறந்துட்டியா? கல்யாணம் வேண்டான்னு நான் சொல்லல, இப்ப வேண்டான்னு தான் சொல்றேன். இன்னும் வருத்தமா? அன்புக்குரிய வாக்காள பெருமக்களே, வாழ்வில் கல்வி முக்கியமான ஒன்று. அதை தருவது பள்ளிக்கூடமா, திரைக்கூடமா? குடிசைகளை அழித்துவிட்டு நட்சத்திர ஓட்டல் கட்டும் திட்டம் தேவைதானா? சுயநலவாதிகளை கண்டுகொள்வீர், ஏமாறாதீர். ரொம்ப பிரமாதம் அரவிந்தா. இந்த மாதிரி 4 பாயிண்ட் வித்தியாசமா இருந்தா போதும், ஜனங்க ஓட்டு நமக்கு தான். பா, நாம உண்மையா உழைக்கிறோம், யாரையும் ஏமாத்தல, மக்களுக்காக போராடுறோம். தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கொள்கையில என்னைக்கு மாற்றம் கிடையாது. என்னங்க படிச்சீங்களா? ஏய்யா, அவன் என்ன பொய்யா எழுதியிருக்கிறான்? உண்மையை தானே எழுதியிருக்கிறான். அது இல்லைங்க, ஜனங்க நம்மள சரியா புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடாட்ட? யோ பரமசிவா, நம்ம ஜனங்க தமிழ ரசிப்பாங்க, ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க. அது எப்படிங்க சொல்றீங்க? ஏதாவது ஒரு சாயத்தை பூசிட்டு போய் நின்னா ஜனங்க ஏமாந்துருவாங்க ஐயா. ஆனா அது எந்த சாயம்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால தினம் ஒரு பிட் நோட்டீஸ், போஸ்டர்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அத முதல்ல நிறுத்தி ஆகணும். சொந்தமா பிரஸ் வச்சிருக்காங்கல்ல, அதான் நோட்டீஸ் போஸ்டர்னு அடிச்சு தள்ளுறாங்க. ஆமா, அந்த மீனாட்சி அச்சகம் மீனாட்சி சுந்தரத்து சொந்தமா? இல்லைங்க, வாடகை இடம். வாடகை இடமா? யோ பரமசிவம், அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு பாருயா. காலி பண்ண வச்சிருவோம். அது எப்படிங்க முடியும்? எவ்வளோ வருஷமா இருக்கிறாரு, ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் இல்லைன்னு யாருங்க சொன்னா? இங்க பாருங்க, மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய நல்லவர், உத்தமர். அவரையே சுட்டு இல்லையா? என்னையா நல்லவங்களா இருக்கிறதே தப்புங்க, அது சரிப்பட்டு வராது. என்னங்க நீங்க, நான் அவங்க கிட்ட போய் இடத்த காலி பண்ணுங்கன்னு எப்படிங்க சொல்றது? நீங்க சொல்லாதீங்க. நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லணுமோ அதை இவங்கிட்ட சொல்லுங்க. முடிச்சிடுறேன். வேண்டாம் வேண்டாங்க, மத்தவங்க போய் சொன்னா அது தப்பா போயிடுங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னே புரியலையே. ஏங்க, நீங்க வேற இடம் பார்த்து வாங்கிக்கல. மிஸ்டர் கிருஷ்ணன், அந்த இடத்தை நீங்க எனக்கு விக்கிறீங்க. அவ்வளவுதாங்க, விஷயம் முடிஞ்சு போச்சு. அந்த இடத்தை நீங்க எனக்கு வித்துட்டா உடனே நான் அதை இடிப்பேன். ஒரே வருஷத்துல பல அடுக்கு மாடியா கட்டுவேன். அதுல உங்களுக்கு எந்த மாடி பிடிக்குதோ நீங்களே எடுத்துக்கங்க. அது ஐயாவோட அன்பளிப்பு. இடத்துக்கான பணத்தையும் கொடுத்துறேன். இது ஐயாவோட பிசினஸ். அது மட்டும் இல்ல, 2 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு தனியா கொடுத்துறேன். இது ஐயாவோட அன்பு காணிக்க. பாருங்க, ஒண்ணே ஒண்ணு, எதுலயும் நியாயமா இருக்கணும். ஏன்னா நான் நாணயஸ்தன். எப்படி அபிப்பிராயம்?
அப்படியே இந்த இடத்தை நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை என்னால எப்படியும் வாங்கிட முடியும். ஆனா உங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட இருக்கிற பசங்க இருக்கானுங்களே, என் மேல அப்படியே பாசத்தை பொழியிறவனுங்க. வேகத்துல வெட்டிடுவானுங்க, கத்தி எடுத்து குத்திடுவானுங்க. அதுல ஒரு பையன் இருக்கிறாங்க, மகா முரட, திடீர்னு குறவளைய கடிச்சு கொதறிடுவான். இதெல்லாம் தேவைங்களா? திடீர்னு முடிவு சொல்றது கஷ்டம்தான். நீங்க நல்லா யோசிச்சு வைங்க. புரிஞ்சுக்கிட்டாருங்க, புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன கொஞ்சம் லேட்டு, போக போக சரியாயிடுங்க. உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு. எல்லோரும் மறந்துடாம பூரணிக்கு ஓட்டு போட்டுடுங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு நமது சின்னம் கத்தி சின்னம், நமது சின்னம் கத்தி சின்னம். உங்கள் ஓட்டு. எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியின் வாக்காளர் பெருமக்களே, இந்த தேர்தல் சமூகம் செழிப்படைய மட்டுமல்ல விழிப்படையவும் தான், பதவியை தேர்வு செய்ய மட்டுமல்ல தீர்மானிக்கவும் தான், வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய மட்டுமல்ல வேலை வாங்கவும் தான். சிந்தியுங்கள். உண்மையை உறங்க வைத்து பொய்களுக்கு பொன்முலாம் பூசி மக்களிடம் மாய்மாலம் காட்டும் சமூக விரோத சக்திகளை அழிக்க வேண்டாமா? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். வாக்குறுதிகளை வண்ண குவியலாய் வீசி எறிந்துவிட்டு பதவி ஏற்றதும் பட்டம், படகுக்கார், படாடோபம் என்று பகட்டான வாழ்வை தேடிக்கொள்ளும் இவர்களின் செயல்கள் என்ன? ஜனநாயகத்திற்கு சவுக்கடி, நேர்மைக்கு சிறைவாசம், ஊழலுக்கு முழு சுதந்திரம். உங்கள் மத்தியில் இத்தனை காலம் வாழ்ந்து வளர்ந்து வரும் நான் உங்களுக்காக, இந்த சமுதாய நன்மைக்காக, நம் அனைவரின் வாழ்க்கையும் ஒளிபெறச் செய்வதற்காக உழைக்க காத்திருக்கிறேன். கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். புது மலர்ச்சிக்கு வழியமைக்க நல்ல முடிவினை யோசித்து வாக்களியுங்கள். சொல்டா, யார உடம்புச்சது? பர்மாக்காரங்க. பர்மாக்காரங்க? நீங்க சொன்ன தடைக்கற்கள் இப்படி தலையளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்குதான் நான் தேர்தல்ல நிக்க மாட்டேன்னு சொன்னேன். தடுக்கி விழுந்துடும் பயந்தா யாரும் நடக்கவே முடியாது. தயவு செஞ்சு நான் பேசுறது தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கணுமா? என்னால உங்க உடம்பு காயப்படுறத நினைக்கும் போது அதை தாங்கிக்க முடியல. அடி உங்களுக்கு பட்டாலும் வலி எனக்கு தானே. இது இன்னும் தொடர போறத நினைக்கும் போது எனக்கு சங்கடமா இருக்குங்க. இதுக்கு போய் இப்படி கவலைப்படுற? பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். அந்த அடி எனக்கு பட்டிருக்கலாம். அண்ணாச்சி, அந்த பர்மாக்கார குடிச்சிக்கல தீ வச்சுட்டான். ஐயோ, ஜனங்க என்ன நாங்க அவங்களெல்லாம் சதுரத்தை தங்க வச்சிருக்கேன். உயிர் சேதம் ஒண்ணு இல்லையா? இல்ல அண்ணாச்சி, இது இப்படியே விடக்கூடாது. கூட்டத்துல கல்லால அடிக்கிறான், குடிச்சிக்கெல்லாம் தீ வைக்கிறான், நாளைக்கு கொலையும் செய்வான். அவனை சும்மா விடக்கூடாது அண்ணாச்சி. அதுக்கு நீ என்ன செய்ய போற? அடிச்சு திருத்த போறியா? அவனை தீர்த்து கட்ட போறேன். முருகானந்தம், நான் சொல்றதை கேளு. நல்லவங்களை பகைச்சுக்கலாம், ஆனா கெட்டவங்களை பகைச்சுக்கிட்டா அவங்களால மேலும் மேலும் நம்ம கெட்டதான் ஏற்படும். நீ எடுத்த முடிவு எங்க மேல இருக்கிற அளவு கடந்த பாசத்தால கூட இருக்கலாம். அந்த சமூக துரோகியை ஒழிக்கணும்னு உன் இளரத்தத்துல ஓடுற துடிப்பாவும் இருக்கலாம். அதனால நமக்கு எந்த பலனும் கிடையாதுப்பா. நான் உண்மையிலேயே சொல்றேன், அவனை பழி வாங்கணும்னு நீ நினைச்சா இந்த தேர்தலுடைய வெற்றிக்காகத்தான் நீ பாடுபடணும். அதுக்கு மக்களுடைய செல்வாக்குத்தான் தேவை. இப்படிப்பட்ட அராஜகம் இல்லப்பா. அதுக்கு மேல உன் இஷ்டம். கொண்டாங்கடா. யாரும் எழுதுக்க வேண்டாம். இந்த அனாவசியமான மரியாதை எல்லாம் எனக்கு பிடிக்காது. பாவம், நீங்களே வீடு எரிஞ்சு போய் ஆடி போயிருக்கீங்க. விஷயத்தை கேள்விப்பட்டப்புறம் நானும் ஆடி போயிட்டேன். சொல்லுங்கடா. ஐயா ரொம்ப ஆடி போயிட்டாரு. நீங்கெல்லாம் உயிரோட போயிட்டு வந்தீங்களே, அதுவே பெரிய விஷயம். நீங்கெல்லாம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். மனசு ரொம்ப சங்கடமாச்சு. அதான் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. ஆமா, தேர்தல் நிக்குது. அதான் அந்த பூரணி வந்துதா?
அது எங்க வரப்போகுது? அதுக்கு என்ன வேலையோ என்ன கஷ்டமோ? கொடுங்கடா, எல்லாருக்கும் கொடுங்கடா. நீங்க ஒண்ணுத்துக்கு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. பட்டுமா, மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க, நானும் உங்களை மாதிரி சும்மா இருந்துட முடியுமா? என்ன சாப்பாடா? ஆமா தம்பி, பரமசிவையா கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த ஐயாவுக்கு ரொம்ப இறக்க மனசு. இறக்கம் இல்லைங்க, ஆடு கோழிகளை தீனிப்பட்டு வளர்க்குறாங்களே அது மாதிரி சுயநலம். ஏங்க, குடிசைகளை கொளுத்துனதே அந்த பாவங்க தான். அவங்க குடுக்கறத வாங்கி சாப்பிடுறீங்களே. கொஞ்சம் கூட ஈவ இருக்கலாமே. உங்க குடிசைகளை காலி பண்ண சொன்னவங்க இப்ப கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்களே, அவங்க சூழ்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கலையா? தம்பி சொல்றது நியாயமா தான் இருக்குது. அந்த ஏழை ஜனங்களை இப்படி கொடுமைப்படுத்திட்டானுங்களே பாவிங்க. அவங்களுக்கு எப்படியாவது அந்த எரிஞ்சு போன குடிசைகளை நாம கட்டி கொடுத்துணும்பா. கண்டிப்பா கட்டி கொடுப்போம். பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மங்களேஸ்வரமா கேட்டு பார்க்கலான்னா அதுக்கும் மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. சச்சா, அதெல்லாம் எதுக்குப்பா? ஏன் அவங்கள போய் கேட்கறது? நான் எதுக்கு இருக்கேன்? நான் கட்டி கொடுத்துட்டு போறேன். அதுக்கு சொல்லப்பா, ஏற்கனவே நீங்க பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? ஏழைங்க கஷ்டப்படுறாங்க, உங்க குடிசை எரிஞ்சு போச்சுன்னா அந்த குடிசையை நம்ம கட்டி கொடுக்கணும். அதுதான் தீர்மானம். கண்டிப்பா அந்த குடிசைகள் கட்டப்படும். விடு. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? மீனாட்சி சுந்தரம், என்ன தெரியலையா? நான் தான் கஸ்தூரி ஃபைனான்ஸ் கம்பெனி. இது தியாகராஜன் செட்டியார்ல நீங்க? உட்காருங்க உட்காருங்க. அது பார்த்து ரொம்ப நாளாச்சா, கவனத்துக்கு வரல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதுவும் ஒரு முறை தான் எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க மறந்தாலும் உங்களையும் உங்க தமிழ் சேவையையும் நான் மறக்கல. தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? பரவாயில்ல, ஒண்ணு வேண்டாம். இப்ப நான் கொஞ்சம் அவசரமா வெளியில கிளம்பணும். உங்க பிரசுரங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து படிச்சுட்டு வர்றேன். ரொம்ப நாளாவே உங்களுக்கு உதவும் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப பணமுடைன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஆட்சேபணை இல்லைன்னா? எனக்கு பணம் அதிகமாவே தேவைப்படுது. எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமா கேளுங்க. இந்த உதவியை நான் உங்களுக்கு செய்யறதா நினைக்க வேண்டாம், உங்க லட்சியத்துக்கு செய்யறதா நினைச்சுக்கங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இத நான் எப்படி திருப்பி? நீங்க திருப்பி தள்ளினாலும் பரவாயில்ல, ஒரு நம்பிக்கையில இத உதவியா செய்யறேன். ஐயோ, என்னங்க இது? நான் இதுக்கு ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். ஒண்ணு செய்யுங்க, என் பிரஸ்ல இருக்கிற பொருளை எல்லாம் நீங்க அடகு வச்சுக்கிட்டா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். உங்க பிடிவாதம் எனக்கு தெரியும். உங்க இஷ்டம் போலவே செய்யுங்க. நாளைக்கு டாக்குமெண்ட்ஸோட வந்துருங்க. இத பத்தி யாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது விஷயம் வெளியில தெரிஞ்சா அரசியல் இணைச்சு பேசுவாங்க. அப்போ நாளைக்கு மறந்துடாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க. எதுக்குன்னா நாளைக்கு விட்டா அப்புறம் ஒரு மாசம் வெளியே போயிருவேன். ரொம்ப நன்றி. என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஏதோ என்னுடைய நெடுநாளை ஆசை நிறைவேறுது, அதுல உங்க லட்சியம் நிறைவேறுதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே. அப்ப நான் வரட்டுங்களா? வணக்கங்க. அடே மீனாட்சி சுந்தரமா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன ரொம்ப சோர்வா வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்துக்கு நம்ம பேசணுமே, அதன்படி எல்லா தஸ்தாவேஜுகளையும் கொண்டாந்துருக்கேன். இந்தாங்க, இதுதான் என் அச்சகத்தினுடைய தஸ்தாவேஜ். அப்படியா? அடே எல்லா பத்தச்சுமே எடுத்து வந்தீங்களே. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், நிஜமாவே எடுத்து வந்தீங்களே. மீனாட்சி சுந்தரம், பெரிய மனுஷன்னா நீங்க தான் பெரிய மனுஷன். நாணயம்னா என்னன்னு உங்க தான் கத்துக்கணும். இந்தாங்க. எல்லாம் சரியா இருக்குதான்னு பாத்துக்குங்க. எல்லாம் சரியா இருக்குங்க.
அப்ப நான் வரேன். ரொம்ப நன்றி. ஆட்டோ 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 ஐயோ யாரா செட்டியாரா சார்? உங்க போறத நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாச்சா? அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்நேரம் நம்ம பசங்க அத நல்லபடியா முடிச்சிருப்பாங்க. சரிங்க. இது ஒரு கூத்து. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அது வந்து யோ பசுபதி, வாயா வாயா, ரொம்ப யோசனை பண்றாரு, வா. அத பாத்தீங்களா? அது இருக்க சூடான பணம், அதாவது ஹாட் கேஷ், 2 லட்சம் ரூபாய். என்ன என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, திறந்து காட்டியா. ரொம்ப யோசனை பண்றாருல. எப்படி எல்லாம் 100 ரூபாய் கட்டு. என்ன காலி பண்ண வச்சிடலாம்ல? காலி பண்ணிடலாங்க. வருத்தப்படாதீங்கப்பா, ஆனதா ஆயிப்போச்சு. இனி என்ன செய்வதுன்னு யோசிப்போம். பணத்தை பறி கொடுத்ததுக்காக நான் கவலைப்படுறேன். ஒண்ட குடிசை இல்லாம தவிச்சுக்கிட்டு நிக்கிற அந்த ஏழை ஜனங்களுடைய நம்பிக்கையை பறி கொடுத்துட்டேனே. அது மட்டுமா, ஊருக்கு நல்லது செய்யறதா நினைச்சு இருந்த பிரஸ கொண்டு போய் அடகு வச்சு இதுல வேலை செய்யற பிள்ளைங்களை எல்லாம் குடும்பத்தோட பட்டினி போட்டுட்டேனே. அத நினைக்கிறப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போட்டு. என்ன மீனாட்சி சுந்தரம்? வாங்க ஐயா. ஏங்க, நான் சொல்லி ரொம்ப நாளாச்சு, எப்பங்க காலி பண்ணி கொடுக்க போறீங்க? எனக்கு கொஞ்சம் சங்கடமான நேரம். நீங்க பெரிய மனசு பண்ணி இதோ பாருங்க, நீங்க ரொம்ப நாளா இங்க இருக்கிறீங்க, நல்லவராச்ச. நானும் இவ்வளவு நாள் டைம் கொடுத்துட்டேன். இப்படியே நீங்க இழுத்துட்டு போனா எப்படிங்க? நான் இந்த இடத்த விட்டு ரொம்ப நாளாச்சு, வாங்கினவனுக்கு நான் பதில் சொல்ல வேணாமா? உங்க நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் நீங்க இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். 3 நாள் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள காலி பண்ணி ஆகணும். இல்ல ஆளுங்களை விட்டு எல்லா மிஷினையும் தூக்கி வெளியில எறிஞ்சிடுவேன். முருகானந்தம், அரவிந்தல கூட்டியா? சரிப்பா. அரவிந்த் அண்ணாச்சி வந்தாருங்க. இல்லைண்ணாச்சி. அண்ணாச்சி இங்க வந்தாருங்களா? இல்லையே. ஏன்பா? ஐயா ரொம்ப கவலையா இருக்காருங்க, உடனே பாக்கணும்னு சொல்றாரு. இங்க வரலையே. சரி, நான் பாத்துருங்க, வரேன். ஏங்க, அண்ணாச்சி வந்தாருங்களா? இல்லையே. ஏன்? ஐயா ரொம்ப மனசு நொந்து போயிருக்காருங்க. அண்ணாச்சி உடனே பாக்கணும்னு சொல்றாரு. இவரு எங்க போயிருக்காருன்னு தெரியலையே. கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். அப்பா, அப்பா, அப்பா.